பொதுவாக களத்தில் சச்சின் டெண்டுல்கர் கிட்ட வம்பு இழுத்து அடி வாங்கின ஆப்பனண்ட் பிளேயர்ஸ் பல பேரை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சச்சின் டெண்டுல்கரே வாண்டடா போய் வம்பு இழுத்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. 2001 ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கோவாவில் இந்தியா விளையாடின பெப்சி கப்புடைய கடைசி மேட்ச்ல இந்தியாவுடைய 266 அப்படிங்கிற டார்கெட்டை நோக்கி கிளம்புறாங்கன்னு ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா சச்சினை தவிர எல்லா பவுலர்ஸுமே பயங்கரமாக அடிச்சு நவுத்திட்டு இருப்பாங்க. அப்போ பவுலிங் பட வந்த சச்சின் கில்கிறிஸ்ட தோக்கந்தோட மட்டும் இல்லாமல் தனக்கு எதிராக தடுமாறிட்டு இருந்த ஆஸ்திரேலியா கேப்டன் ஸ்ரீவாக்க அவங்க பாணியிலேயே போய் வம்பு இழுத்திருப்பாரு. என்னப்பா இப்படி தடுமாறுற, உங்ககிட்ட இருந்து பவுண்டரி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்க்குறேன், நீ நம்ம பீட்டன் ஆகிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி விடாம வம்புக்கு இழுத்திருப்பாரு. நீங்க சொல்றது எதுவும் என் காதுல விழலைங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டின ஸ்டீவாக் அடுத்து சச்சினுடைய டார்ச்சரை தாங்காம பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்ணவரு சச்சின் எதிர்பார்த்தது போலவே அவருடைய 100வது விக்கெட்டா அவுட் ஆகி இருப்பாரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சச்சினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.